தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உளுந்தூர்பேட்டை அருகே டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதாக ஊழியர்களிடம் வாடிக்கையாளர் வாக்குவாதம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. உளுந்தூர்பேட்டை அடுத்த மாம்பாக்கம் கூற்றோடு பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் அரசு நிர்ணயித்த விலையை காட்டிலும் 10 ரூபாய் சேர்த்து வாங்குவதாக புகார் எழுந்துள்ளது. பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்குவதன் மூலம் நாள்தோறும் இந்த ஒரு கடையில் மட்டும் பல லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெறுவதாகவும் வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக டாஸ்மாக் கடை ஊழியரிடம் வாடிக்கையாளர் வாக்குவாதம் செய்வது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. அண்ணா 450 தானே, ஏன்னா 480 போட்டிருக்கீங்க. அண்ணா 10 ரூபா எக்ஸஸ் 30 ரூபா வாங்கிருக்கீங்கண்ணா. தலைவரா என்ன தலைவரா, ஒரு டைம் இது மாதிரி போடும் போது இது மாதிரி போட்டா என்ன இதோ பாரு 10 ரூபா எக்ஸஸா வாங்கியிருக்கிறாரு. உளுந்தூர்பேட்டை அருகே டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதாக ஊழியர்களிடம் வாடிக்கையாளர் வாக்குவாதம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. உளுந்தூர்பேட்டை அடுத்த மாம்பாக்கம் கூற்றோடு பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் அரசு நிர்ணயித்த விலையை காட்டிலும் 10 ரூபாய் சேர்த்து வாங்குவதாக புகார் எழுந்துள்ளது. பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்குவதன் மூலம் நாள்தோறும் இந்த ஒரு கடையில் மட்டும் பல லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெறுவதாகவும் வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக டாஸ்மாக் கடை ஊழியரிடம் வாடிக்கையாளர் வாக்குவாதம் செய்வது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. அண்ணா 450 தானே, ஏன்னா 480 போட்டிருக்கீங்க. அண்ணா 10 ரூபா எக்ஸஸ் 30 ரூபா வாங்கிருக்கீங்கண்ணா. தலைவரா என்ன தலைவரா, ஒரு டைம் இது மாதிரி போடும் போது இது மாதிரி போட்டா என்ன இதோ பாரு 10 ரூபா எக்ஸஸா வாங்கியிருக்கிறாரு. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.